அதுவும் தர்மம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலைன்னா ரொம்ப மகாபாபி. அதனாலதான் ஈஸ்வர தர்மம் சொல்லணும்னு சுவாமி சொன்னாள். இல்லை இனிமே என்னால சொல்ல முடியாது, உடம்பெல்லாம் அர்ஜுனம் அடிச்சு பானங்கள்லாம் உள்ள தைச்சுன்னு கிடக்கு, பேச முடியலேன்னாள். தஸ்மின் அஸ்தமிக்கே பீஷ்மே கௌரவானாம் துரந்தரே. தர்ம சூரியன் நீங்கள் அஸ்தமனத்தை அறிஞ்சுட்டேன்னா இனிமே தர்மம் ஆறு சொல்லுவாள்னு காட்டாள் சுவாமி. பகவான் வாக்கார சொன்னால் தஸ்மின் அஸ்தமித்தே பீஷ்மேன்னாள். தர்ம சூரியனா, ஆமா, தர்மத்தை பிரகாசப்படுத்துற சூரியன் பீஷ்மர். அந்த பிரபு போன பிறகு இனிமே தர்மம் யாரு சொல்லுவாள், யாரால சொல்ல முடியும்? நீங்க சொல்லணும்னா சக்தி இல்லையே நாள். ததீட்சைவாசு கதாயுகமகாந்தாள். பகவான் ஒரு தடவை வேறங்கி பார்த்தாள் பீஷ்மரே. பார்த்த உடனே யுவேவாசீன் மகாபாகா யுவாவா ஆயிட்டாள். நல்ல 22 வயசு யுவாவாக ஆகி தர்மத்தை வாரி வாரி கூட்டினாள். எப்படி என்னென்ன தர்மம் சொன்னான்? தான தர்மான், மோட்ச தர்மான், ராஜதர்மான் விபாகசா, ஸ்ரீதர்மான், பகவத் தர்மானே, சமாசவ்யாசயோகதா. யாரும் சொன்னால் தர்மம் கேட்கணும்னு சொல்றவாளே உலகத்துல இல்லாம போயிட்டு இந்த சமயத்துல சுவாமி சொல்ல சொன்னாலே பாண்டவாள் காட்டாளேங்கிறாள். தர்மம் சொல்லி கேட்கணும்னு தோன்றவாள் எத்தனை பேர் இருப்பாள் நம்ம தேசத்துல? கோட்டியில் ஒருத்தான் இருக்காள், இன்னைக்கும் இருக்காள். சாதுக்கள் தர்மம் சொல்லணும், பின்னாடி இருக்கிறவாள் தெரியணும்ங்கிறாள். கலிஞ்சி மயிலே சொல்றாள், பின்னாடி இருக்கிறவாளுக்கு தான் தெரியணும். சாஸ்வதமா எப்படியாவது அப்படி எப்படி நாளைக்கு தெரிஞ்சுக்கணும்னா டேபிள் எடுத்து வச்சா தெரியணும்ங்கிறாள். அப்படி சொல்றாள். கோட்டியில் ஒருத்தர் தான் அப்படி இருக்காள், தர்மம் புரிஞ்சுக்கணும்னு. எது வேணுமோ எத்தனையோ விவகாரங்கள் உலகத்தை நடந்துட்டு இருக்கு. தர்மம் தெரியணும், புரியணும்னா. தர்மத்தை பத்தி பீஷ்மர் சொன்னா போல இனிமே யாராவது சொல்ல முடியுமோ? பூதானத்தை பத்தி சொல்ற போது சொன்னாள், யதாரோஹந்தி பீஜானி ஜலதிக்தானி பூபதே ததா காமா பிரரோஹந்தி பூமிதஸ்ய தினே.